ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் வாழைப்பழம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ஏங்கிறத நம்ம பார்ப்போம். வாழைப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறையா பேர் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் எடுத்துக்கக்கூடாது. ஆப்பிள் அந்த மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் கூட வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வாழைப்பழத்தில் மெக்னீஷியம், கால்சியம் அப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி கூட அமிலத்தன்மையும் நிறையா இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் மார்னிங் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தில் மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஹார்ட்டுக்கு மெக்னீஷியம், கால்சியம் எல்லா சத்துக்களுமே தேவை. அதனால் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது பிளட் செல்ஸில் மெக்னீஷியமும் கால்சியம் அளவு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குமா. அதனால் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வாழைப்பழம் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பழத்தை மட்டும் மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்ப்ளே ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.